துபாயில் சிக்ஸர் மலை அதிரவிட்ட சூரியவன்சி, கலங்கி போன ஐக்கிய அரபு அமீரக பவுலர்கள். 12வது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 21ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. அவை இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரக அணிகளும், பி பிரிவில் இலங்கை, ஆப்கானிஸ்தான், நடப்பு சாம்பியனான வங்கதேசம், நேபாளம் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று போட்டி முடிவில் இரு அணிகளும் டாப் 2 இடங்களை பிரிக்கும் அணிகளுக்கு அரையிறுதிக்கு தகுதி பெறும். இந்த நிலையில் காலை 10:30 மணிக்கு துபாயில் ஐசிசி அகாடமி ஸ்டேடியத்தில் நடைபெறும் இந்த துவக்க ஆட்டத்தில் 8 முறை சாம்பியனான இந்திய அணி ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மோதி வருகிறது. இந்த ஆட்டத்தில் யாயின் கிரண் ராய் தலைமையிலான ஐக்கிய அரபு அமீரக அணி டாஸ் வென்ற பவுலிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணி பேட்டிங்கில் ஆடி வருகிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் ஆயுஷ் மாத்ரே, வைபவ் சூரியவன்சி களமிறங்கினர். அணிக்கு வலுவான தொடக்கம் கொடுக்க நினைத்த இந்த ஜோடியில் ஆயுஷ் மாத்ரே 4 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். அடுத்து வந்த ஆரோன் ஜார்ஜ், வைபவ் சூரியவன்சி இணைந்தனர். இருவரும் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி அசத்தினர். இதில் பவுண்டரி, சிக்ஸர் என மாறி மாறி பறக்கவிட்டு வந்த வைபவ் சூரியவன்சி 56 பந்துகளில் சதம் விளாசி மிரட்டினார். அவர் 9 சிக்ஸர், 5 பவுண்டரிகளுடன் இந்த தொடருக்கான முதல் சதத்தை பதிவு செய்து அசத்தினார். அவருடன் ஜோடி அமைத்து ஆடிய ஆரோன் ராஜ் அரை சதம் அடித்து அசத்தினார். 200 ரன்களுக்கு மேல் குவித்த இந்த ஜோடியில் ஆரோன் ஜார்ஜ் 69 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த விஹான் மல்ஹோத்ராவுடன் ஜோடி அமைத்து தனது அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி 171 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவர் 95 பந்துகளில் 9 பவுண்டரி, 14 சிக்ஸர்களை பறக்கவிட்டு மிரட்டியிருந்தார். இந்தியா 34 ஓவர்களில் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 269 ரன்கள் குவித்தது.